தேவனுடைய ஒரு பெரிய ஆசையோடைய நிறைவேறுதல் தான் கிறிஸ்துமஸ்னு நமக்கு தெரியுமா? அந்த ஆசை என்ன? மனுஷராகிய நம்மோடு எப்பவும் வாசம் பண்றதுதான். அவருடைய ஆசை அதுவா இருக்க, என்னுடைய ஆசை என்னவா இருக்கிறது? அவரோட இருக்கிறதா, இல்ல அவர் கொடுக்கிற சில பொருட்கள் மேல, பணத்தின் மேல, மக்களின் மேல, மனுஷர் மேல நம்முடைய ஆசை இருக்கிறதா? இதான் கிறிஸ்துமஸ் அவருடைய பெரிய ஆசை அப்படின்றத நம்ம எப்படி சொல்றோம்? தேவன் மனிதனாய் வந்ததை தான் நம்ம கிறிஸ்துமஸ் சொல்லி சொல்லுகிறோம். எப்படி நம்ம சொல்றோம் அதுதான் அவருக்கு பெரிய ஆசை அப்படின்னா, மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்தான்? வழக்கமாய் ஆதாமோடும் ஏவாளோடும் தோட்டத்துல உலாவி கொண்டிருந்தார். அவருடைய அந்த மனுஷனை சிருஷ்டித்தோடைய அசல் நோக்கமே அவனோட ஐக்கியமா இருக்க, அவன் இருக்கிற இடத்துலயே அவன் கூடவே இருக்க, அவனோடு தடையில்லாத தோழமை. எப்ப நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவனோடு கூட போய் நல்ல தோழமையாய் கம்யூனியனா இருக்கு ஆண்டவர் அப்படியே ஆசைப்பட்டார். சிருஷ்டிப்புல அவன் தான் தேவனை விட்டு விலகி நான் கீழ்ப்படியாமையினால. அதற்கு பிறகு நம்முடைய முற்பிதாக்களுடைய காலங்கள்ல பாக்குறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையுமே ஆண்டவர் போய் சந்திச்சு நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ற வாக்கு தத்தத்தை அவங்க எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். சோ தேவன் யாரோட எல்லாம் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். அப்புறம் இஸ்ரவேல் மக்களை அவர் அந்த வனாந்தரத்துல நடத்திட்டு போகும்போது அவர் சொல்றாரு, உங்க நடுவுல நான் வாசம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீங்க உண்டாக்குங்க, நான் உங்க நடுவுல இருக்கணும் ஆசைப்படுறேன்றாரு. அதுக்கு பிறகு சாலமோன் தேவாலயத்தை, அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலர்கள் நடந்தப்போ அவங்களோடு கூட அவர் அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் இப்படி எல்லாம் நடந்தாரு. ஆனாலும் அந்த தேவன் மனுஷனோடு கூட இருக்க முடிந்த அந்த உறவு, அந்த காலம், அந்த இடம், அது எல்லாத்துக்குமே சில வரையறைகள் இருந்துச்சு. அது எல்லாமே பார்ஷியலா இருந்துச்சு, எல்லாமே மறைக்கப்பட்டதாய், திரையிடப்பட்டதாய் இருந்தது. அவரை வர வைக்கணும்னாலே சில பலிகளை செலுத்தும். மோசேலாம் பயங்கரமா ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இவர் சீனாய் மலையில போய் 40 நாள் அப்படிலாம் இருந்து அப்படிலாம் தான் தேவனை வர வைக்க முடிந்த அந்த நாட்களாய் இருந்தது. அவர் முழுமையாய் நம்மோட இருக்கிறதுக்காக, ஒரு மனுஷனோட ஒருத்தர் இருக்கணும்னா அவர் மனுஷனாலதான் இருக்க முடியும். எவ்வளவுதான் ஒரு நாயவோ ஒரு பேர்டையோ நம்ம பெட் பண்ணாலுமே அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனா ஒரு மனுஷனோட எப்பவும் கூட இருக்கணும்னா இன்னொரு மனுஷனாலதான் முடியும். அந்த மனுஷனோட பேச, அந்த மனிதனை புரிந்து கொள்ள ஒரு மனிதனாலதான் முடியும். அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? மனிதனாய் வர எதேச்சையாய் வந்து விடல, அவர் திட்டம் பண்ணினார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெருவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. சோ அவரு பிளான் பண்ணி தான் மனுஷனாய் வந்தார். அது இயேசு கிறிஸ்துவில் முழுமையுமாய் நிறைவேறிச்சு என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சோ ஆதியிலே மனுஷனையும் பூமியையும் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த தேவன், நித்திய காலமா இருந்த தேவன், அதான் பைபிள் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷ உருவம் எடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ மனுஷனை சந்திக்க, மனுஷனோடு இருக்க விரும்பின தேவன் ஒரு தூதுவனை அனுப்பல, தேவனே மனிதனாக வந்தார். டெம்பரரியா வரல, பெர்மனண்டா அவரு மனித உருவம் எடுத்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தேவனுடைய பெரிய விருப்பம் என்னோடு இருப்பதென்றால், என்னுடைய பெரிய விருப்பம் என்ன? என்னோடு கூட இருப்பதற்காக எல்லாவற்றையும் அவர் விட்டு வந்தார். ஆனா நான் இன்னும் அவரோடு கூட இருக்க விடாதபடிக்கு என்னை தடை செய்ய நான் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? God bless you.